ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நீரிழிவு நோய் இல்லாட்டி சர்க்கரை நோய், ஸோ டயபெட்டிஸ் பற்றி தாங்க பார்க்க போறோம். டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா கணையத்துல வரக்கூடிய ஒரு நோய். ஸோ கணையம்னா என்ன? கணையம்னா பேங்க்ரியாஸ். இப்போ இந்த கணையம் என்ன வேலை செய்யுது? இந்த கணையம்ல சரியா வேலை செய்யலன்னா நீரிழிவு எப்படி வருது, ஏன் வருது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வயிறு பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிறுகுடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிறுகுடல் வந்து சி ஷேப்ல இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த சி ஷேப்புக்கு நடுவுல ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் கணையம். ஸோ கணையத்தை வந்து இங்கிலீஷ்ல நம்ம பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ கணையன்றது இங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையில ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரி. ஸோ பேங்க்ரியாஸ் வந்து ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஏன் ஸ்வீட் ஃபேக்ட்ரின்னு சொல்றோம்? அது வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்வீட்ஸ், அதாவது நம்மளோட குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் நம்ம பேங்க்ரியாஸை ஸ்வீட் ஃபேக்ட்ரின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இது வந்து சி ஷேப் டியோடினம், அதாவது சி ஷேப்டு வடிவில் இருக்கிற சிறுகுடல். அந்த சிறுகுடல் நடுவுல இந்த வாய் பகுதி மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் கணையம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கணையத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4 பகுதியா பிரியுது. தலைப்பகுதி, கழுத்து பகுதி, உடல் பகுதி, வால் பகுதி. ஸோ இந்த தலைப்பகுதியிலேயே 2ஆ பிரியுது. மேலே இருக்கிறது தலைப்பகுதி, கீழே இருக்கிறது அன்சீனேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கழுத்து பகுதி நெக்குன்னு சொல்லுவோம், உடல் பகுதி பாடின்னு சொல்லுவோம், வால் பகுதி டெய்ல்னு சொல்லுவோம். இப்போ இந்த கணையத்துக்குள்ளேயே 2 விதமான டக்ட் இருக்கும். ஸோ மெயின் டக்ட், இது வந்து ஆக்சசரி டக்ட், அதாவது துணை டக்ட், மெயின் டக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கணையத்துல இருந்து ஒரு சிறு தசையை எடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்யூஷன்ல போட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். அதாவது இந்த கலர்ல ஸ்ட்ரெயின் பண்ணி கவர் ஸ்லிப்லாம் போட்டு மைக்ரோஸ்கோப் அடியில பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமான செல்ஸ் வந்து இதுல தெரியும். பீட்டா செல், ஆல்பா செல், டெல்டா செல், சொமேட்டோட்ரோப் செல். ஸோ இங்க நம்ம மெயினா பார்க்க போறது பீட்டா செல்ஸும் ஆல்பா செல்ஸும் தான். ஸோ இந்த பீட்டா செல்ஸ் வந்து நடுவுல இருக்கும், ஆல்ஃபா செல்ஸ் வந்து ஓரமா இருக்கும். ஸோ சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆல்ஃபா செல்ஸ், அந்த நடுவுல இருக்கிறது பீட்டா செல்ஸ், எங்கேயோ ஒன்று இருக்கிறது வந்து டெல்டா செல்ஸ். ஸோ இங்க பீட்டா செல்லு என்ன செக்ரேட் பண்ணும், என்ன சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து சுரக்கும். அதே ஆல்ஃபா செல்ஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் என்ற ஹார்மோனை சுரக்கும். இப்போ இன்சுலினோட வேலை என்ன, இந்த பீட்டா செல்குள்ள இன்சுலினோட வேலை என்ன, அதை பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகரிக்கும். ஸோ குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த கணையத்துல நான் பீட்டா செல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பீட்டா செல்ல இருந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது சுரந்து நம்மளுடைய சர்க்கரை லெவல், அதாவது குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் இன்சுலினோட வேலை, சரியா? அப்போ குளுக்கோகானோட வேலை என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்போல்லாம் நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் கம்மி ஆகுதோ, அதாவது ரத்த சர்க்கரை குறையுதோ, அப்போ என்ன ஆகும்னா
இந்த குளுக்கோகான் வந்து போயிட்டு லிவர்ல சேமிச்சு வச்சிருக்கிற சர்க்கரைய ரிலீஸ் பண்ண சொல்லும். ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் குளுக்கோகானோட வேலை. ஸோ இப்போ இந்த இன்சுலினும் குளுக்கோகானும் சரிசமமா வேலை செய்யும்போது நமக்கு சர்க்கரை அளவு சரியா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது இம்பேலன்ஸா இருக்கும்போது, இதுல இன்சுலினோ இல்ல குளுக்கோகானோ சரியா வேலை செய்யாத போதுதான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் வர ஆரம்பிக்குது. சரி, சர்க்கரை நோய்னா என்ன? நம்ம தூய தமிழ்ல சொல்லணும்னா நீரிழிவு நோய்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து சர்க்கரை நோயில ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கணையம்ல இருக்கிற சுத்தமா பீட்டா செல்ஸே இருக்காது. ஸோ பீட்டா செல்ஸ் இருந்தா தானே நம்மளால அந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியும். ஸோ அந்த கணையத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமா பீட்டா செல்ஸ் இருக்காது. பீட்டா செல்ஸ் இல்லாததுனால இன்சுலின் சுத்தமாவே நமக்கு சுரக்க ஆரம்பிக்காது. ஸோ இதனால இவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அவங்களால குளுக்கோஸ் வந்து சுரக்க வைக்கவே முடியாது. ஏன்னா சுத்தமா பீட்டா செல்லே கிடையாது. ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். ஆனா அது உடல் வந்து சரியா எடுத்துக்காது. இதுதான் வந்து இதனால உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகி சர்க்கரை நோய் வரும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. வகை 1, அதாவது சர்க்கரை நோயிலேயே 2 வகை இருக்கு இல்லையா? டைப் 1, டைப் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது வகை 1 சர்க்கரை நோய், இன்சுலின் சுத்தமா சுரக்காது. ஏன்னா சுத்தமாவே பீட்டா செல்ஸ் வந்து கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம இன்சுலின் எடுத்து எடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரியான உணவு முறை எடுத்துக்கணும். எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள் பண்ணணும். அமைதியா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ வகை டைப் 2 டயபெட்டிஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பீட்டா செல்ஸ் இருக்கும். அதுவும் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணும். ஆனா அதை எடுத்துக்கக்கூடிய சக்தி நம்ம உடல்ல கிடையாது. உடல் எடுத்துக்காது. ஸோ அதனால வந்து நமக்கு சுகரை போதுமான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா சர்க்கரை லெவல் ஜாஸ்தியாகும். ஸோ இதுக்கு நம்ம சிகிச்சைன்னு பார்த்தோங்கன்னா வாய் வழி மருந்துகள் எடுத்துக்கலாம். இன்சுலின் சில சமயம் கண்ட்ரோல் ஆகாத சமயத்துல இன்சுலின் தேவைப்படலாம். நம்ம எப்பவுமே ரத்த சர்க்கரையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு சில டைம்ல ரத்த சர்க்கரை கம்மி ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ சர்க்கரை நோயில நம்ம என்னென்ன சிகிச்சை எல்லாம் கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல நிறைய சிகிச்சைகள் இருக்கு. ஆனா இப்போ நமக்கு காமனா எல்லாருமே எடுக்கக்கூடிய சிகிச்சை பார்த்தீங்கன்னா முதல்ல அலோபதி, இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆயுர்வேதம், ஆயுர்வேதிக் மருத்துவம். அதுக்கப்புறம் சித்த மருத்துவம், அக்குப்ரெஷர். அப்புறம் பஞ்சர்ன்னு சொல்லி நம்ம ஊசி மூலமா குணமாக்கக்கூடிய ஊசி மருத்துவம். அதுக்கப்புறம் ஹீலிங்குன்னு சொல்லக்கூடிய குணப்படுத்தும் முறைகள். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நமக்கு சப்கான்ஷியஸ் மன குணப்படுத்துதல். அதாவது இப்போ ரீசெண்டா ஆராய்ச்சி பண்ணதுலயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நோய்கள் வந்து நம்ம உடம்புல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் இருக்கு. ஸோ நம் ஆழ் மனசுல ஏதோ ஒரு இமோஷன்ஸ்னாலயோ, ஒரு நெகட்டிவ் இமோஷன், ஒரு லோவர் இமோஷன்ஸ், பயம், பதட்டம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கூட நமக்கு நோய் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் தான் சப்கான்ஷியஸ் மன குணப்படுத்துதல்.
ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.